இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கிற வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தேவாவியானவர் வெளிப்படுத்தின சத்தியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் நித்திய ராஜ்யத்திலே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அடையக்கூடிய மேன்மையான இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாக, அவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் சென்று சேரக்கூடிய இடத்தை அடையாதவர்களாக, அதை காட்டிலும் ஒரு கீழான இடத்தையே அவர்கள் அடைகிறார்கள் என்பதை குறித்து தியானித்தோம். அதற்கான காரணத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கான காரணம் என்ன? நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, நம்முடைய இரட்சிப்புக்காக ஜீவனை கொடுத்தாரே, நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகக்கூடிய இரட்சிப்பின் அனுபவம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அது பூரணமாக காணப்படுகிறது என்பதை தியானித்தோம். ஆகவே நமக்கு தேவன் கொடுத்த இரட்சிப்பு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு பூரணமாயிருக்க, நமக்கோ பூரணம் என்று சொல்வது அது இரட்சிப்பு மாத்திரமல்ல, அதற்கு மேலாக ஞானஸ்நான அனுபவம், அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியை பெற்று ஜீவிக்கிற அனுபவம், அதற்கு மேலாக பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை, இது வேறுபாட்டின் ஜீவியம். இவைகள் எல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதை உண்டாக்குகிறது என்றால் பூரணத்தை உண்டாக்குகிறது, கிறிஸ்துவின் சாயலை கொடுக்கிறது, கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திலே நம்மை பரிபூர்ணப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை தியானித்தோம். அப்படி தியானித்த வேளையிலே நாம் ஒரு கருத்தை ஆராய தேவன் கிருபை செய்தார். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் நம்முடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பூரணராக விசுவாச வீரர்களாக பெரிதான கிரியைகளை அவர்கள் செய்தார்கள் என்றால், அவர்களை காட்டிலும் விசேஷமான இடத்திலே தேவன் நம்மை வைக்கிறார் என்றால், நம்முடைய ஜீவியமானது, நம்முடைய சுபாவமானது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய சுபாவத்தை பார்க்கிலும், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய சுபாவத்தை காட்டிலும் மேன்மையுள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க தேவன் கிருபை செய்தார். அப்படியானால் இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த சிலரை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்ததான மேன்மையான ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நாம் தியானிக்கும் போது, அவைகளை பார்க்கிலும், அப்படிப்பட்ட மேன்மையான ஜீவியத்தை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் மேன்மையான அதிமேன்மையான ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்பதை தேவன் விளக்க கிருபை செய்வாராக. அப்படியே இந்த நாளிலே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனசாட்சி காலத்திலே ஜீவித்து வந்த பரிசுத்தவானாகிய ஆபேலை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த பக்தன் தான் ஆபேல். அவன்
விசுவாசத்தினாலே என்ன செய்தானாம்? பலி செலுத்தினான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே தேவனுக்கென்று பலி செலுத்தினது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த மூத்த மகனுடைய பெயர் காயின், இளைய மகனுடைய பெயர் ஆபேல். இளையவனாயிருந்த ஆபேல் தேவனுக்கென்று என்ன செய்தானாம்? பலி செலுத்தினான். அப்படி ஆபேல் செலுத்தின பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆதாம் மூலமாக உருவான சந்ததியில் ஒரு பரிசுத்தவானை தேவன் கண்டார். மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபேல் தேவனுடைய பார்வையிலே மேன்மையான ஜீவியத்தை செய்யக்கூடியவனாய் இருந்தான். ஆபேல் மேன்மையான ஜீவியத்தை எப்படி செய்தான் என்பதை குறித்து சில கருத்துக்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, ஆபேல் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். தேவன் கொடுத்த எல்லா காரியங்களிலேயும் தேவன் அவனுக்கு நியமித்தவைகளில் ஆபேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பு. ஆபேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உத்தரவாதம் ஆடுகளை இதோ மேய்க்கக்கூடிய உத்தரவாதமாய் இருந்தது. அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை, அந்த கடமையை ஆபேல் சரியாக, உண்மையாக, நேர்மையாக செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். ஆடுகளை மேய்த்த போது அவன் என்ன செய்தானாம்? ஆடுகளிலே கொழுமையானவைகளாக காணப்பட்டவைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆபேலுக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவேதான் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றெடுத்திருந்தாலும் கூட, அந்த வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, அவைகளிலே கொழுமையானவைகளை தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாக காணப்பட்டான். அது தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதாக தேவன் கண்டார். ஆபேலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாயிருப்பதை தேவன் அறிந்து அவன் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாக காணப்படுவதை கண்டார். அதன் மூலமாக கொழுமையானவைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுள்ளவனாக ஜீவித்த ஆபேலுடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக தேவன் கண்டார். ஆகவேதான் இவன் மனசாட்சி காலத்திலே விசுவாச வீரன் என்றும் பரிசுத்தவான் என்றும் தேவனிடத்திலிருந்து பெயரை பெற்றான் என்று வேதத்திலே படிக்கிறோம். இவனுடைய உண்மையை தேவன் அறிந்திருந்தபடியினால் இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கைக்கு மேலான ஒரு மேன்மையான ஜீவியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆபேலின் மூலமாக தேவன் நமக்கு
விளக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபேல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை உண்மையுள்ளவனாக செய்யக்கூடியவனாக, கொழுமையானவைகளை தேவனுக்கு காணிக்கையாக பலி செலுத்தக்கூடியவனாக, அப்படிப்பட்ட இருதயமும் எண்ணமும் உள்ளவனாக ஜீவித்தான் என்பதை தேவன் அறிந்து அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை அறிந்து தேவன் சாட்சி கொடுத்திருப்பாரே. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் மனசாட்சி காலத்து பரிசுத்தவானாகிய ஆபேலினுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த உண்மையை போல அல்ல, அவைகளை பார்க்கிலும் மிகவும் உண்மையுள்ளவர்களாக, அவனை பார்க்கிலும் அதிமேன்மையான ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த ஆபேலுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி நாம் ஜீவிப்போமே ஆனால் அவன் சென்று சேரக்கூடிய புதிய வானத்திலே அல்ல, நாமோ அதை காட்டிலும் மேன்மையான இடமாகிய புதிய எருசலேமிலும் சியோனிலும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆபேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற பரிசுத்தவான்களாகிய நாம் எப்படி தேவனுக்கு உண்மையாய் இருப்பது என்பதை தியானிக்கும் போது, முதலாவது நாம் கர்த்தரை சேவிப்பதும் சத்தியத்தை மேய்ந்து கொள்வதிலேயும் எப்படி இருக்க வேண்டுமாம், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை சேவிப்பது என்று சொல்லுவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தருடைய கட்டளைகளை அன்பு கூர்ந்து அவருக்காக ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, உண்மையான ஆராதனை செய்வது, இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய வாழ்க்கை உண்மையாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா காணப்பட்டார். அவர் வியாதியினாலே, கஷ்டத்திலே தேவனை பார்த்து அறிக்கை செய்தது என்ன தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று படிக்கிறோம். அப்படியானால் எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்தபோது, எசேக்கியாவுக்கு ஒரு பலவீனம் வந்தபோது, அவன் தைரியத்தோடு தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடுகிறான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, ஜீவித்தேனே என்று சொல்லி தேவனை நோக்கி கண்ணீரோடு அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே பலகீனங்கள் வரும்போது, நீங்கள் தைரியத்தோடு தேவ சமூகத்திலே நின்று, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாக ஜீவித்தேனே என்று உங்களால் தேவனுக்கு முன்பாக நின்று அறிக்கை செய்ய முடிகிறதா? தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். நாம் இப்படிப்பட்ட அறிக்கையை செய்யக்கூடிய நிலையில் இல்லாதவர்களாய் இருப்போமே ஆனால் ஆபேலை பார்க்கிலும் மேன்மையான ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஆபேலை பார்க்கிலும் மேன்மையான ஜீவியம் செய்ய வேண்டும். மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபேலை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நாம் மேன்மையான ஜீவியம் செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறவர்களாக, சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறவர்களாக, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக,
உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக நம்முடைய கஷ்டத்திலே, உங்களுடைய கஷ்டத்திலே தேவனை நோக்கி, கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தவமாய் ஜீவித்தேனே என்று அறிக்கை செய்யக்கூடிய ஜீவியத்தை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய ஜீவியம் மகா மேன்மையுள்ள ஜீவியமாய் இருக்கும். அல்லேலூயா. நாம் தேவனை எப்படி சேவிப்பது? நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை சேவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனை சேவிக்கும் போது மாம்சத்திலே அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே ஆபேலை காட்டிலும் மேன்மையான ஜீவியம் நீங்கள் செய்யும்படியாக இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை சேவிப்போம். கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை சேவிப்போம். கர்த்தாவே, நாங்கள் சத்தியத்தை கேட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை முழுமையாக கை கொள்கிறவர்களாய் இருப்போம் என்று ஒரு தீர்மானம் செய்து கொள்வீர்களானால் தேவன் உங்களை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவராய் இருப்பார். இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நாம் எப்படி உண்மையுள்ள ஜீவியத்தை செய்ய முடியும்? கிறிஸ்துவை பற்றின மனது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய மனது எப்படிப்பட்ட மனதாய் இருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், கிறிஸ்துவை பற்றின உங்களுடைய மனது கிறிஸ்துவின் மேல் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கும்படியாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக ஒரு மகா மேன்மையான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து மீண்டும் வருவார், உங்களை அந்த மேன்மையான ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார் என்று விசுவாசிக்கிறீர்கள். அப்படியே அந்த மகா மேன்மையான வாசஸ்தலத்தை அடையும்படியாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்துவை பற்றின உண்மையுள்ள மனதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உண்மை, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உண்மையான மனது கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இந்நாட்களிலே மனிதனுடைய மனது ஒவ்வொரு நாளும் கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கெடுப்பது யார் என்றால் சாத்தான் தான். மனதை என்ன செய்கிறான் என்றால் கெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இன்றைக்கு நீ உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயா? உன்னுடைய மனது கிறிஸ்துவின் மேல் உண்மையாய் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய மனது கிறிஸ்துவின் மேல் உண்மையாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன், ஆனாலும் பயப்படுகிறேன். எதற்காக பயப்படுகிறேன்? உன்னுடைய மனது கிறிஸ்துவிலிருந்து விலகி விடுமோ? கிறிஸ்துவின் மேல் நீ வைத்திருக்கிற உண்மையான நம்பிக்கை கெடுக்கப்பட்டு விடுமோ? கிறிஸ்துவின் மனது உன்னிலே இருக்கிறது, அது உண்மையாய் இருக்கிறது, அது கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட பயம் உண்டானது? ஆதியிலே ஆதாமியும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்த போது அருமையான ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். தேவன் அவர்களோடு உலாவி வந்தார். தேவன் அவர்களுக்கு நல்ல கற்பனைகளை கொடுத்திருந்தார். சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அவர்களுக்கு சகலத்தையும் செய்திருந்தார். ஒரே ஒரு காரியத்தை அவர்களிடத்திலே சொன்னார், இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்.
அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் இதே தேவனுடைய வார்த்தையை தந்திரமாய் கேட்டுக்கொண்டிருந்த சாத்தான் ஆதாமும் ஏவாளும் இருந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே தந்திரமான ஆலோசனையோடு பிரவேசித்து தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசியாதிருக்கும்படி சொன்னாரோ? அவர் சொன்னபடி அல்ல, நீங்கள் அதை புசியுங்கள், தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று தந்திரமாக பொய் சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த அருமையான கற்பனைகளை கீழ்ப்படியாமல் செய்தான். அந்த கற்பனைகளை ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்து தேவசாயலோடு ஜீவிக்கக்கூடிய அருமையான ஸ்லாக்கியத்தை அவர்கள் சாத்தானுடைய தந்திரமான ஆலோசனையினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வஞ்சிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு போன வேளையிலே என்ன நடந்தது? அவர்களுடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அதைதான் தெய்வ பிள்ளையை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அன்றியும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதாமையும் ஏவாளையும் எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததன் மூலமாக ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு ஆதாமும் கீழ்ப்படியாமைக்குள்ளே சென்றானோ, கீழ்ப்படியாமையை காண்பித்தானோ, ஒருமித்த இருதயத்தோடு தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்தார்களோ அதை போல கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், சபையே நான் பயந்திருக்கிறேன், சாத்தான் வலு சர்ப்பமாக உங்களுடைய ஜீவியத்திலே பிரவேசித்து கிறிஸ்துவின் உண்மையான மனது உங்களிலே இருக்கிறதல்லவா, அதை கெடுத்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து போகாதபடி, தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க இயலாதவர்களாக ஒளிந்து கொள்ளாதபடி ஒரு ஜீவியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அந்நாள் வரைக்கும் தைரியத்தோடு தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை அறிந்த போது அவர்கள் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் வருகிறார், ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க இயலாதவர்களாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே ராப்போஜன பந்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் போது ஒளிந்து கொள்கிறாயா? தேவனுக்கு மறைந்து கொள்கிறாயா? சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க இயலாத ஜீவியம் செய்யக்கூடியவளாக இருக்கிறாயா? அதை அறிக்கை செய்து இன்றைக்கே விட்டுவிடு. பாவம் செய்த ஆதாமையும் பாவம் செய்த ஏவாளையும் போன்ற வாழ்க்கை உனக்கு வேண்டாம். தேவனுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நீ செய்வாயானால் தேவனுக்கு முன்பாக தேவ சாயலோடு எந்நாளும் உறவாட கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு முன்பாக
நிற்க கூடாதபடி அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டானது என்ன? அவர்களுடைய மனது தேவனுடைய உண்மையிலிருந்து கெடுக்கப்பட்டது. அவர்களுடைய மனதானது தேவன் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து கெடுக்கப்பட்டது. அவர்களுடைய மனதானது தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து கெடுக்கப்பட்டது. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், அன்றைக்கு சர்ப்பமானது ஆதாமையும் ஏவாளையும் கெடுத்தது போல, அவர்களுடைய மனதை கெடுத்தது போல உங்களுடைய மனதும் கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. நியாயமான பயம்தான். இன்றைக்கு சபை ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்ட பயம் உண்டு. வலு சர்ப்பமாகிய சாத்தான் கிறிஸ்துவின் மேல் உண்மையான மனதை வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கை கெடுக்கப்பட்டு விடுமோ என்று சபை ஊழியக்காரன் வேறு ஒன்றிற்கும் அல்ல, கிறிஸ்துவின் மனதை உங்களிலே சாத்தான் கெடுத்து விடுமோ என்று பயந்திருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பயம் உண்மையாகவே வேண்டும். ஏனென்றால் ஊழியக்காரனை வலு சர்ப்பம் கெடுக்க முடியாது. ஆனால் சபை விசுவாசிகளை என்ன செய்யலாம் என்றால் கெடுக்கலாம். ஆகவே சபை விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நல்லது. ஆனால் மெய்யாகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. என்னவென்றால், உங்களுடைய மனது கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து கெடுக்கப்படாதபடி அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே மேன்மையான ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஜெபங்கள் உண்டாய் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் மனதை, கிறிஸ்துவின் உண்மையான மனதை பாதுகாத்து கொண்டு ஜீவிப்பீர்களானால் உங்கள் ஜீவியம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனசாட்சி காலத்தில் வாழ்ந்து வந்த ஆபேலுடைய ஜீவியத்தை பார்க்கிலும் மேன்மையான ஜீவியமாக காணப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வருகிற நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஒப்புவித்ததான சத்தியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்த சத்தியத்திற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். அவருடைய கரத்திலே தேவன் கொடுத்த உபதேசத்திற்கு உண்மையுள்ளவராய் இருந்தாராம். அவர் பிரசங்கிக்கிறவராக மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை கை கொள்ளக்கூடியவராய் இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, உபதேச வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சத்தியத்திற்காக ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்டதான சத்தியம் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்கும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட வசனமே அந்நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கேட்ட வசனம் அந்நாளிலே உங்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தாவே கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மனசாட்சி காலத்திலே ஜீவித்து வந்த ஆபேலனுடைய ஜீவியத்தை பார்க்கிலும் மேன்மையானதாய் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். பொதுவாக எல்லாரும் இதை பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கிப்பார்கள் என்றால், உண்மையுள்ளவர்களாய் ஜீவித்தால் எழுத்தின்படி இந்த பூலோக ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் கடந்து வரும் என்று பிரசங்கிப்பார்கள். நல்லது, எழுத்தின்படி அப்படியே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், உண்மைதான். ஆனால் அதை பார்க்கிலும் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிப்பீர்களானால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை அவரை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவின் சாயலிலே உங்களை பரிபூர்ணப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை உங்களிலே காண்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனை போல மகிமை நிறைந்தவர்களாக அவருக்கு முன்பாக நிற்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் உண்மையாய் சத்தியத்தை கைக்கொள்கிறவர்கள் அடையக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பூமிக்குரிய நன்மைகள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் உங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய மகிமையின் சாயலாக உங்களை என்ன செய்கிறார் என்றால் மாற்றி அவருக்கு முன்பாக நிலை நிற்க செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய உண்மையுள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நான்காவதாக, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதா இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஜீவியத்திலே என்ன காணப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். உங்களுடைய கிரியைகள் என்று சொல்லும்போது நான் இந்த நாளிலே ஒரு காரியத்தை திருஷ்டாந்தமாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பரிசுத்த பேதுரு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன தெரியுமா? நாங்கள் இவைகளையெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதை பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கிரியையை சொல்லுகிறார். அவருடைய கிரியை என்னவா இருந்தது என்றால், அவர் ஊழியத்திற்கு அடியெடுத்து வைத்து வந்த நாட்களிலே அவர் என்ன செய்தாராம்? சகலத்தையும் விட்டு தேவனை பின்பற்றி வந்தாராம். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் இவைகளையெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இதுதான் உண்மையுள்ளவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இம்மையிலேயும் நூறத்தனையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, மறுமையிலே நித்திய ஜீவனையும் நீ பெற்றுக்கொள்வாய். இம்மையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, இம்மையிலே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமை நிறைந்த வாழ்க்கை உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உண்மையாய் ஜீவிக்கும் போது தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அப்படி தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு உண்மையுள்ள ஜீவியத்தை செய்யும் போது தேவனுடைய பார்வையிலே உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கும் என்றால் உண்மையுள்ளதாக காணப்படும். ஆபேல் மனசாட்சியின் காலத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்து செழுமையானவைகளை தேவனுக்கு கொடுத்து தேவனுக்கு பலியிட்டு அவன் தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ள ஜீவியம் செய்கிறவனாக தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்றுக்கொண்டிருப்பானே. ஆனால் நீங்கள் இந்நாளிலே கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி
உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்பீர்களானால் நிச்சயமாகவே மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபேலுடைய ஜீவியத்தை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவியமானது மகா மேன்மையுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இரண்டாவது ஆபேலுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்ததான விசேஷம்தான் என்ன? அவன் மேன்மையானவைகளை கர்த்தருக்கு கொடுத்தான் என்று நாம் தியானித்தோம் அல்லவா? தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளை கொண்டு வந்தான் என்று தியானித்தோம் அல்லவா? மேன்மையானவைகளை கர்த்தருக்கு கொடுத்தபடியினால் அவன் மேன்மையாக தெய்வ பிள்ளையே எண்ணப்பட்டான். ஆம், ஆபேலிடத்திலே இருந்த இரண்டாவது விசேஷம் என்னவென்றால், இரண்டாவது அவனுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக காணப்பட்டது. அவனுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக காணப்படுவதற்கு காரணமாய் இருந்தது என்னவென்றால், அவனுடைய ஜீவியத்திலே இருந்த மேன்மையானவைகளை அவன் தேவனுக்கு என்று கொடுத்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதன் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே மேன்மைப்படுத்தக்கூடிய சில காரியங்களை கொடுத்திருக்கலாம். கல்வியை கொடுத்திருக்கலாம், பொருளாதார வசதிகளை கொடுத்திருக்கலாம், நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவியத்திலே மேன்மையாக இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் தேவனுக்காக அந்த மேன்மையான காரியங்களை நீங்கள் நஷ்டமாக எண்ணும் போது தேவன் உங்கள் ஜீவியத்தை மேன்மையாக எண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, அப்படியே பரிசுத்த பவுல் என்ன செய்தாராம்? தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மேன்மையாக எண்ணின காரியங்களை, அவர் லாபமாக எண்ணின காரியங்களை தேவனுக்காக நஷ்டமாக குப்பையாக எண்ணினாராம். அல்லேலூயா. அதனால் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக காணப்பட்டது. தேவன் உன்னுடைய ஜீவியத்திலே கொடுத்திருக்கிற மேன்மையானவைகளை தேவனுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக நீ விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை வரும்போது, அதை விட்டுவிடும் போது தேவனுடைய பார்வையிலே உன்னுடைய ஜீவியம் மேன்மையாக காணப்படும். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது அங்கே பரிசுத்த பவுலினுடைய பூலோக வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தும்படியாக காணப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை பற்றி சில வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இதோ 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா.
நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தின்படி வைராக்கியத்தோடு மேன்மையாக எடுத்து சொல்லக்கூடிய பல காரியங்களை நாம் படிக்க கேட்டோம். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கெடுத்து, கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலிலே எப்படியாகிலும் பங்குள்ளவராக அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய வந்தபோது அவர் என்ன செய்தாராம்? அவர் தன்னுடைய சுய நீதியாக, மேன்மைப்படுத்தக்கூடிய காரியமாக தன்னுடைய ஜீவியத்தில் உண்டாயிருந்த சகலத்தையோ நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினாராம். அல்லேலூயா. அது அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக எண்ண வைத்தது. அப்படி அவருடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும். உங்களுடைய ஜீவியத்திலே மேன்மையாக எண்ணினவைகளை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணக்கூடிய சூழ்நிலையை தேவன் கொடுப்பாரே. ஆனால் அவைகளை நீங்கள் மேன்மையாக எண்ணாமல் அவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கை தேவனால் மேன்மைப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக காரியங்களை படித்த ஒரு கல்விமானாய் இருந்திருக்கலாம், அநேக பட்டங்களை தேவன் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்னை ஊழியத்திற்கென்று அழைத்த போது அவைகளை நான் மேன்மையாக எண்ணாமல் அவைகளையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி விட்டுவிட்ட போது தேவனுடைய பார்வையிலே என்னுடைய ஜீவியம் இந்நாளிலே மேன்மைப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் என் வாழ்க்கையை மேன்மையாக எண்ணுகிறார். அல்லேலூயா. இதை தான் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் மேன்மைப்படுத்தக்கூடிய காரியமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்களை நீங்கள் மேன்மையாக எண்ணி வைத்திருப்பீர்கள். அவைகளெல்லாம் சில சூழ்நிலைகள் வரும்போது நஷ்டமும் குப்பையுமாக கிறிஸ்துவுக்காக முற்றிலுமாக விட்டுவிடும் போது அவைகள் அல்ல இனி உங்களுக்கு மேன்மை, உங்கள் ஜீவியம் தேவனுக்கு மேன்மையாகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே மகதலேனா மரியாளை குறித்து படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டிற்கு சென்றிருந்த வேளையிலே மார்த்தாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் ராவிருந்திற்காக. ஆனால் மரியாள் என்ன செய்தாளாம்? விலையேற பெற்ற 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. தெய்வ பிள்ளையே, அப்பொழுது அந்த இடத்திலே இருந்த யூதாஸ் காரியோத்து என்கிற சீடன் என்ன சொன்னான் தெரியுமா? இதோ 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும்படியாக மகதலேனா மரியாள் அவளிடத்தில் மேன்மையாக தான் வைத்திருந்த தைலத்தை இயேசுனுடைய பாதத்திலே என்ன செய்கிறாள் என்றால் ஊற்றுவதை பார்க்கிறோம், பூசுவதை பார்க்கிறோம். ஏன் மகதலேனா மரியாள் அப்படி செய்தாள்? மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை பிசாசு பிடித்த வாழ்க்கையாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடிகளில் இருந்து அவளை விடுதலையாக்கினார். அவள் பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்நாளில் இருந்து இயேசுவின் மீது பற்றுள்ளவளாய் இருந்தாள். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தின் அருகே வீற்றிருந்து அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடியவளாய் இருந்தாள். அல்லேலூயா.
அப்படியே ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டிற்கு சென்றிருந்த வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக கருதி வைத்திருந்த பரிமள தைலத்தை அற்பமும் நஷ்டமுமாக எண்ணி மகதலேனா மரியாள் இயேசுவின் பாதத்திலே பூசுவதை பார்க்கிறோம். ஆனால் திருடனாயிருந்த யூதாஸ்காரியோத்துடைய கண்கள் அந்த தைலத்தின் மீது காணப்பட்டது. அவன் என்ன சொல்கிறான்? அவன் திருடனாயிருந்தபடியினால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடியினால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டவைகளை சுமக்கிறவனாயிருந்தபடியினால் அப்படி சொன்னான். பாருங்க, யூதாஸ்காரியோத்துடைய மனதுக்கும் மகதலேனா மரியாளுடைய மனதுக்கும் உண்டாயிருந்த வித்தியாசத்தை பாருங்கள். மகதலேனா மரியாளுடைய மனது கிறிஸ்துவை குறித்த உண்மையுள்ள மனதாய் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் கூட இருந்த சீஷனாகிய யூதாஸ்காரியோத்தினுடைய மனதோ ஒரு திருட்டுத்தனமான மனதாய் இருந்தது, பண ஆசையுள்ள மனதாய் இருந்தது. அவன் சொல்லுகிறான், இந்த 300 பணத்துக்கு விற்க வேண்டிய இந்த தைலத்தை வீணாக்கும்படியாக இயேசுவின் பாதத்திலே இவள் பூசினது என்ன என்று மிகுந்த கரிசனையோடு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த 300 பணத்தை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இவள் ஏன் இயேசுனுடைய பாதத்திலே பூசினாள் என்று எண்ணக்கூடிய எண்ணம் யூதாஸ்குள்ளே காணப்பட்டது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவன் உண்மையாகவே தரித்திரரை குறித்து கவலைப்பட்டல்ல, அவனுக்குள்ளாக இருந்த பண ஆசைதான். அவன் திருடனாயிருந்தபடியினால் அப்படி சொன்னான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையை, நான் இந்த காலை வேளையிலே யூதாஸ்காரியத்திற்குள்ளாக போகவில்லை, மகதலேனா மரியாளை உங்களுக்கு முன்பாக எடுத்து காட்ட விரும்புகிறேன். அவளுடைய ஜீவியத்திலே அவள் மேன்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தது 300 பணத்திற்கு விற்பனையாக கூடிய தைலம். ஆனால் சந்தர்ப்பம் வந்தபோது, சூழ்நிலை வந்தபோது, இயேசுவை கனப்படுத்த வேண்டிய சமயம் வந்தபோது அவள் மேன்மையாக வைத்திருந்த தைலத்தை நஷ்டமும் அற்பமுமாக எண்ணி அவைகளை இயேசுவின் பாதத்திலே பூசினாள். அல்லேலூயா. அப்படி பூசினபடியினால் அவளுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலே மேன்மையாக மாறினது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்தாளாம்? வேதம் சொல்லுகிறது, தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை என்ன செய்தாளாம்? துடைத்தாள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தலைமயிர் என்று சொல்வது எதை காட்டுகிறது? தலைமயிர் என்று சொல்வது ஸ்திரீகளுக்கு மகிமையாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவள் ஸ்திரீகளுக்கு மகிமையாக எண்ணப்படக்கூடிய அந்த தலைமயிரை கொண்டு இயேசுவின் பாதத்திலே பூசப்பட்ட தைலத்தை துடைத்தாள். இதிலே நாம் விளங்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் என்ன தெரியுமா? அவள் தன்னுடைய ஜீவியத்திலே மகிமையாக எண்ணப்பட்டிருந்த தலைமுடியை முழுமையாக இயேசுவின் பாதத்திலே அர்ப்பணிக்க கூடியவளாய் இருந்தாள். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நம்முடைய ஜீவியத்திலே மகிமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவைகளை தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அவைகளை தேவனுக்காக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபேல் அதை தான் செய்தான். அவனிடத்திலே இருந்த ஆட்டு மந்தைகளிலே தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளை, மகிமையானதை, தேவன் பிரியப்படுகிறதை தேவனுக்கென்று பலி கொடுத்தான், காணிக்கையாக கொடுத்தான். ஆகவே ஆபேல் தேவனிடத்தில் சாட்சி பெற்றான். ஸ்திரீகள் மகிமையாக எண்ணக்கூடிய தலைமயிரை மகதலேனா மரியாள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றின பரிமள தைலத்தை துடைக்கும்படியாக பிரயோஜனப்படுத்தினாள். அப்படியே அந்த மகிமையை, தன்னுடைய ஜீவியத்திலே இருந்த மேன்மையை அப்படியே அற்பமாக எண்ணும்படியாக அப்படியே இயேசுவின் பாதத்திலே சமர்ப்பித்தாள். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் மகிமைக்கு முன்பாக அவைகளை கீழானதாக எண்ணி அவைகளை
கீழ்ப்படுத்தினாள். தெய்வ பிள்ளையாகவே மகதலேனா மரியாளுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையாக எண்ணப்பட்டது. ஆகவேதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். நம்முடைய கண்களை மூடுவோம். நம்முடைய ஜீவியம் மேன்மையான ஜீவியமாக காணப்படட்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக காணப்படட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, மனசாட்சி காலத்திலே வாழ்ந்து வந்த ஆபேலுடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாய் இருந்திருக்குமே, ஆனால் அவைகளை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவியம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற உங்களுடைய ஜீவியம் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை அன்பு கூர்ந்து அவைகளை கைக்கொள்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவை பற்றின மனது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வலு சர்ப்பமாகிய சாத்தான் அதை கெடுத்து போடாதபடி ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற சத்தியத்திற்கு நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய கிரியைகள் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அந்த எசேக்கியாவை போல, அந்த பேதுருவை போல, அந்த பரிசுத்த பவுலை போல, அந்த மகதலேனா மரியாளை போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணும் போது ஒரு தலபலவரதவதலவே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவியத்தை அதிமேன்மையாக தேவன் எண்ணி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு தலபலவரதவதலவே ஆபேலுடைய ஜீவியத்தை பார்க்கிலும் அதிமேன்மையான ஜீவியமாக உங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இதோ சாட்சி பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சத்திய வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரு தலபலவரதவதலவே இதோ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூதாவின் கோத்திரத்தை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறான். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், யூதாவோவெனில் அவன் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஒரு தலபலவரதவதலவே நீ பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருப்பாயானால், நீ தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய சபையின் ஐக்கியத்திலே உண்மையாயிருப்பாயானால், ஒரு தலபலவரதவதலவே ஷந்தலபலவரதவதலவே ரிதலபலவரதவதலவே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், ஒரு தலபலவரதவதலவே உனக்கு ஒரு ஆளுகை உண்டு. ஒரு தலபலவர உனக்கு ஒரு செங்கோல் உண்டு. ஒரு தலபலவரத அது நீங்குவதில்லை. ஒரு தலபல கர்த்தருடைய வருகையின் நாளளவும் ஒரு தலபலவ நீ அந்த அரசாட்சியிலே காணப்படுவாய். ஒரு தலபலவரதவதலவே ஆனால் அந்த உண்மையிலிருந்து நீ விலகுவாயானால், ஒரு தலபலவரதவதலவே அந்த ஆளுகையிலிருந்து நீ விலகி போவாய். ஒரு தலபலவரதவத இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்வது அது ஒரு ஆளுகையாயிருக்கிறது, அது ஒரு அரசாட்சியாயிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செங்கோல் உங்களை விட்டு நீங்காததாய் இருக்கிறது. ஒரு தலபலவர ஆனால் இந்த சபையின் ஐக்கியத்தில் இருந்து நீங்கள் நீங்கும் போது ஒரு தலபலவரத அந்த ஆளுகை நீங்குகிறது, அந்த அரசாட்சி மாறுகிறது, அந்த செங்கோல் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு தலபலவரதவதலவே நீங்கள் ஒரு யூதாவை போல ஒரு தலபலவரதவதலவே அந்த செங்கோலை விட்டு நீங்காதபடி, அந்த அரசாட்சியை விட்டு நீங்காதபடி, அந்த ஆளுகையை விட்டு நீங்காதபடி பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு தலபலவரதபதியலவரதபதியலவரதபதலவே நம்முடைய கண்களை மூடி இந்த வேளையிலே நம்மை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கிறிஸ்துவை போல நீ மாறுவாய். ஒரு தலபலவரதபதலவே
உன்னுடைய ஜீவியம் மேன்மையானதாய் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக எண்ணியிருந்தவைகளை அற்பமும் குப்பையுமாக கிறிஸ்துவின் மகிமைக்கு முன்பாக கீழ்ப்படுத்துவாயானால் ஒரு தலபலபரதபதிலவே உன்னுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாய் இருக்கும். ஒரு தலபலபரதபதில ஷந்தலபலபரதபதிலவே ஒரு தலபலபரதபதிலவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நீங்கள் ஹல்லேலூயா ஆபேலை பார்க்கிலும் மேன்மையான ஜீவியம் செய்ய கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்மநேச மீட்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கேட்டே சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. இன்னும் உம்மை கேட்டே சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய் மீட்பரை கீழ்ப்படிவோ, தம் ஆத்மத்தை தேற்றுமிட அடியேனும் பெற அருள்வே. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும், அடியேனும் பெற அருள்வே. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் praise the Lord, பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா?
எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? எங்கள் ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுவே நீர் சென்ற பாதையிலே செல்வோம். ஆசித்து தருகிறோம். எங்களுக்கு உள்ளதெல்லாவற்றையும் தேவனே உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம். அவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி எல்லாவற்றையும் உம்முடைய மகிமைக்கு கீழாக கீழ்ப்படுத்துகிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் ஜீவியம் ஆபேலினுடைய ஜீவியத்தை பார்க்கலாம் மேன்மையுள்ளதாயிருக்கும். பாடுவோமா? என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அநேக பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்த பேதுருவை போல, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை எல்லாம் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான எண்ணினவைகளை எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக தேவனுக்கென்று விட்டார்கள். தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு தலபலவர் நீ தேவனுக்காக எதை அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறாயோ, ஒரு தலபலவர் தேவன் ஒரு தலபலவர் உன் ஜீவியத்தையே மேன்மைப்படுத்துகிறார். உன் ஜீவியத்தையே அவரை போல மாற்றுகிறார். ஒரு தலபலவர் உனக்கு ஒரு அரசாட்சியை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிற உனக்கு ஒரு அரசாட்சியை கொடுக்கிறார். உன்னுடைய செங்கோல் நீங்குவதில்லை. ஒரு தான் மேன்மையாக எண்ணி இருந்த தைலத்தை ஒரு தலபலவரதபதுலவே அற்பமாக எண்ணி ஒரு தலபலவரதபதுலவே ஒரு தலபலவரதபதுலவே லாபத்தை நஷ்டமாக ஒரு தலபலவரதபதுலவே இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். ஒரு தலபலவரதபதுலவே ஒரு தலபலவரதபதுலவே அவளுடைய ஜீவியத்திலே தேவன் வெளிப்பட்டார். போதகராக வெளிப்பட்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு நீயும் நல்ல பங்கை தெரிந்து கொள். ஒரு இது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள். ஒரு தேவனே உனக்கு அந்த நல்ல பங்கை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். Hallelujah, 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 உங்களுடைய ஜீவியத்தை ஆபேலை பார்க்கிலும் உண்மை உள்ளதாக, ஆபேலை பார்க்கிலும் மேன்மை உள்ளதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.